ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சசி. நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பொதுவாக நாங்கள் எப்போவுமே முருகர் கோயில் போவோம். பக்கத்தில் இருக்க ஆண்டவர் முருகர் கோயில் ஃபேமிலியாக நேற்று போயிருந்தோம். வண்டி பார்க் பண்ணிவிட்டு போனோடனே ரக்ஷன் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. பொம்மை வேணும்னு அவனை சமாளித்து உள்ளே கூப்பிட்டு போயிட்டோம் கோயிலுக்குள்ளே. காவியா நெய் தீபம் வாங்கின பிறகு ஃபஸ்ட்டு தரிசனம் விநாயகர் தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆன பிறகு காவி வாங்கிட்டு போன நெய் தீபம் முருகருக்கு ஏற்றிட்டு அங்கேருந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரி உள்ளே போன பிறகு ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். ஏன்னா கோயிலுக்குள்ளே கூட்டமே இல்லை. மொத்தத்தில் ஒரு 100 பேர் தான் இருந்திருப்பாங்க. அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது. உள்ளே போய் ஒரு 10 நிமிஷத்தில் நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த பிறகு பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தியானம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பலாம்னு பிளான் பண்ணோம். பசங்க அப்போ வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க. சரி, நானும் பசங்களை கூப்பிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நியர்பை என்ன ஹோட்டல் இருக்குன்னு பார்த்தோம்னா A2B அடையார் ஆனந்த் பவன் கார் ஹோட்டலில் இருந்துச்சு. சரி, அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அடையார் ஆனந்த் பவன் ரீச் ஆகிட்டு யாருக்கு என்ன ஆர்டர் வேணும்னோ ஆர்டர் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சப்பாத்தி, இட்லி, அப்புறம் பட்டர் நான், பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் செஷ்வான் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பசங்களாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு எங்கே சாப்பிட போகிறீங்க? அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.